அத்திப்பழம் சிவப்பான்னு ஒரு பாட்டு ஒரு கடுங்க எடுங்க அந்த பாட்டை கடுங்க. அத்திப்பழம் சிவப்பா அத்தமக சிவப்பா. Green cows. green இல்ல cows. ஓகே ஓகே. 4 வருஷமா இந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிறேன். பொடிகள டைம் பேச்சு காட்டே போயிச்சு வாங்கி. சரி. அம்மாக்கு நித்ரையில கிருஷ்ணாவை பார்க்காம அம்மா படுக்க மாட்டாங்க. யோயோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நித்ரையில நான் கொள்ளுவேன். இது கீரை. இது கீரையா ஊர்க்கீரையோ? ஓ ஊர்க்கீரையில 3-4 இதம் இருக்கு. இது பிரான்ஸ்ல இருந்தா நாங்க கொண்டு வந்து முந்தி உண்டாக்கி. அப்ப பிரான்ஸ் கீரை. ஓ இதுக்கு நான் பிரான்ஸ் கீரை என்ன பேர் வச்சிருக்கீங்க? இது நியூசிலாந்து கீரை. இவ இந்த அக்காக்கு இருக்குதா? இந்த கிட்டத்தா கொசப்போ கொல்சப்போயில இருக்குறா. கொசப்போ எனக்கு ஜாவா கொஞ்சம் கொசப்பண்டு. நீங்க இதோட சரியா மீனா கூட சரியான கஷ்டம். இந்த நேரம் இது கண்டினியூ. இதுதான் என்ன பொழுதுபோக்கு. ஹலோ ஹலோ ஆக்கள் வந்துட்டேம்மா. ஒவ்வொரு இது பொன்னாங்காணி. நான் அன்றைக்கு வேண்டி சாப்பிட்டுட்டு கொஞ்சத்தை சரியான விலை தானே இங்க பொன்னாங்காணி கொஞ்சத்தை தண்ணிக்க வச்சேன். அந்த தலைப்பால கொஞ்சம் வச்சா ஃபுல்லா வேர் வந்து. உங்களுக்கு ஊர்ல உங்களுக்கு கொவ்வை மரம் தெரியுமா? கொவ்வை எனக்கு சொன்ன மரமும் காயும் எத்தனையோ சாயில நிக்குது. உங்களுக்கு தேவையானதை மட்டும் வைக்கலாம். இதெல்லாம் வச்சு எல்லாம் பயன்படுத்தணும். எல்லாம் சாப்பிட்றேன். நான் என்னட்டி ஒரு கூணம் அவருக்கும் சேர்த்து கவலைப்பட்டவ ஒரு மாதிரி வந்துட்டான்னு சந்தோஷம். காசு குடுக்குற அளவுக்கு வருமாமா? காசுக்கு விற்கிறேன். ஆனா லாபம் தானே அவைக்கு. ஃபேஸ்புக்கில் படத்தை எடுத்து கிலோ 50 ரூபாண்டு போட்டான், 50 குரோன்னு போட்டான். வருங்க உடனே அடிச்சு போட்டு டெலிஃபோன் அடிச்சு போட்டு வருங்க. எனக்கு 3 மாசம் விசா, 1.5 மாசம் ஜெயிலுக்கு, 1.5 மாசம் யூரோப்பில். ஏன் சிரிக்கிற? கிண்டி போட்டு அது இதுக்குள்ள வச்சு இப்படி மூடி விடும். அதான் அவருக்கு நல்ல பாசோலையா இங்க வெள்ளாரையா தெரியுமா? உங்களை யாரும் ஹைட் பண்ணவங்களா இல்லாட்டி இதெல்லாம் உங்களோட அறிவோம்? எந்த விளையாட்டு நீங்க என்ன பாருங்க, நான் போன பாக்குறேன். அப்படி வித்தியாசம் நிறைய வாங்க நாங்க வீட்டை பாப்போம். வீடு பெரிய வீடு இல்ல தானே. உங்களோட தன்னடக்கம் நான் பிடிச்சிருக்கு. என்னத்த சொன்னாலும் ஆனா இங்கெல்லாம் வந்து சொல்றது என்னண்டு இந்த வேலி வட்டினா நான் தானா. ஆனா இங்க இருக்கிற இந்த மரம் வித்தியாசமா கிடக்கு. அது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மரங்கள் வைக்கிறதா. இப்ப எங்கட தம்பியாக்கள் இருக்கிற இடத்துல பிறவாக்கள் உங்களோட விட்ட இருக்கிற மரமும் குமுதினி அம்மா விட்ட இருக்கிற மரமும் உண்டு இல்லையா? மெல்லிய இலையாக்குமா? அது கட்டும் பச்சையா இருக்குமோ நல்ல வடிவா இருக்கு. இது வந்து இலையும் விழாது. சரியான கரைச்சல் வெட்டுறதும் கரைச்சல். புரியன் இதை வச்சுக்கிறீங்க? அது நாங்கள் வைக்கல, முதல்ல வச்சு முதல்ல உங்க வீடு வாங்க வச்சுதான். ஸோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அம்மா வந்து அருமையான சாப்பாடு வந்துட்டு தந்திருந்தா. ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட்லேருந்து வந்து ஒரு அங்கிலாந்து அம்மாக்கள் வந்தவை அவையோடையும் கதைச்சொன்று கேட்கல. இடையில சூக்கராங்க ஸ்டூவர் யா. ஸோ ஸ்டூவர்லேருந்து ஒரு அங்கிலோரால் வந்தவர். ஸோ அவர் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, உண்மையிலே அந்த நல்ல மனுஷன் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தவர். ஆனால் வந்த இடத்துல ஒரு கொஞ்சம் வந்து அவரோட வாக்குவாதமாக போச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவற்ற இடத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு சில பேர்ட்ட கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லியிருந்தோம். ஸோ அதால் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுறோம். அம்மாண்ட வீட்டு தோட்டத்தை வீட்டு தோட்டம்ன்றோட பின்பக்க தோட்டமா? ஓகே. ஸோ ஆனால் நீங்கள் அப்படி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா இங்கே கிளீன் இல்லாம மானம் போயிடுமா? இல்லை கிரீன் கவுஸ். கிரீன் கவுஸ். ஓகே ஓகே. இது என்ன மரம் தெரியுமா உங்களுக்கு? ஆனா பாருங்க, இது இந்த காணி அப்படியே உங்களோட காணி உங்களோட அவ்வளவு கூட. இது மெரினா ஒரு பகுதி ஊர்ல சொன்ன நான். இது தக்காளி மல்லி. நீங்க மல்லி சாப்பிடுவீங்க? கொத்தமல்லி இல்ல. சோ கொத்தமல்லி இப்ப இந்த இல புடிங்கி சாப்பிட்டா அப்புறம் இதுல பூ வரும். எந்த காய் வரும்? அங்க வருது. இங்க பாருங்க கிருஷ்ணா, இல்ல பாருங்க பூ வரே இல்ல. இங்க வருது. அதான் காட்டுறோம். இப்ப நீங்க சொன்னீங்க புடுங்கி சாப்பிட்டா பூ வரும். என்னன்னா அந்த இலையை நாங்கள் எடுத்துருவோம். நுள்ளி எடுத்து கறக்கி பாவிக்கிறோம்.
பாவிச்சு நல்லா இருந்தது பசலி. இது இது என்ன தெரியுமா கிருஷ்ணன்? தெரியும் என்ன புதினா. புதினா புதினா இந்த இந்தியாக்கள் சம்பல் என்னது பாவிக்கிறது? டீ கிரீன் டீ குடிக்கலாம். மற்றது சம்பல் அரைக்கலாம். அது பீட்ரூட். ஓ இது பீட்ரூட். இது போஞ்சி. அது இந்த காய் எடுங்க. இது ஒரு குட்டி டக்கண்டாலும் வினியெல்லாம் நூலோடும். இந்த கொத்தமல்லி நான் பச்சையா சாப்பிடலாம் சும்மா. ஓகே நல்ல ரத்த ஓட்டத்துக்கு துறமான. அப்ப உங்களுக்கு கூட இது என்ன காய பாருங்க. ஒரு குட்டி மரம் முறிஞ்சது. நான் அது பாருங்க 4 காய் வந்து விட்டுட்டுது அதுக்கிட்டேல. என்ன இது? இது சுக்குனிங்கன்னு என்னங்க பிரான்ஸ்காரர் சொல்றது. நாங்க குவஸ்ன்னு சொல்லுவோம் டெனிஸ்ல. ஒரு சின்ன நீள பூசணிக்க சின்னலே பிடிங்கி சமைக்கலாம். வேற என்ன மாதிரி? இது கீரை. இது கீரை என்ன ஊர்க்கீரையோ? ஓ ஊர்க்கீரையில 3-4 இதம் இருக்கு. இது பிரான்ஸ்ல இருந்தா நாங்க கொண்டு வந்து முந்தி உண்டாக்கி. அப்ப பிரான்ஸ் கீரை. இதுக்கு நான் பிரான்ஸ் கீரை பேர் வச்சிருக்கேன். இது நியூசிலாந்து கீரை. இது உள்ளுக்கு நிக்குது பெருசு நாங்க காட்டுறேன். இது நியூசிலாந்து கீரை. இங்க ஸ்பினட் சொல்ற மாதிரி இது நியூசிலாந்து ஸ்பினட் சொல்றேன். அன்னைக்கு நீங்க ஒரு கடை போடலாம் போல. பிரான்ஸ் கீரை நியூசிலாந்து கீரை செஞ்சு வாங்க. இது என்ன தண்ணி? இது சும்மா சும்மா தண்ணியோ மழை தண்ணியோ? மழை தண்ணி. இதால வாரத நான் ஒரு இது வச்சு எடுக்கிறேன். நான் அள்ளி ஊத்த வச்சுக்கோமல்லோ. நான் அள்ளி ஊத்துறாக்க நாச்சு வந்தானே அங்க அதை பூசணி இந்த இது இருக்குல்ல, இதுல முளைச்சி நிக்கிற உருளைக்கிழங்கு தோலில முளைச்சது. நாங்க சீவி போட்ட தோலில முளைச்ச கண்டு. இனி இதுக்கு சீவி போட்ட எறிகிறமல்லோ தோல், அந்த தோல்ல முளைச்ச கண்டு. அது அப்படி வேற ஒரு சின்ன அப்படி ஆர்ப்பு மாதிரி இருக்கும். அதுல இருந்து தழைச்சிடும். அடுத்தது வாங்க விடுத்த முதல் எடுத்து போ. இது நான் சுரக்கா நட்டு இருக்கிறேன். போன முறை அதை கிரீன் ஹவுஸுக்கு நட்டு அதுக்கு இல்ல நட்டா அது ஃபுல்லா இடத்தை பிடிச்சிட்டு. இனி அது இந்த முறை கறி இருக்கிறேன் இல்ல, அது நான் இதுக்கு நிழல் குத்தி இருக்கிறேன். காத்தடிச்சா ஆடாம நிக்க. குத்தகையும் கறியினோடைய ஊத்துனீங்க இல்ல, ஃப்ரெஷ்ஷா குத்து கண்டு அந்த வேலியில முறிச்சு குத்துனேன். வேலியில முத்துக்கு. சரி, வேலியில முறிச்சு குத்து. இதுதான் உருளைக்கிழங்கு கண்டு பாரு. அப்ப இன்றைக்கு சமைச்ச பெரும்பாலும் உங்களோட சொல்றதுக்கே வெங்காயம் அந்த வெங்காயம் பிடிங்கிட்டேன். வெங்காயம் வெங்காயம் இலங்கையில கொண்டு வந்தீங்க. ஓகே. அப்ப நீங்களும் இங்க இந்த மழை தண்ணி எடுக்கிற சிஸ்டம் 3-4 இது இருக்குங்க. அதுல ஒன்று இருக்கு, இதுல ஒன்று இருக்கு, வீட்டுக்கு பின்னால 2 இருக்கு. இது தெரியுமா? அத்திப்பழம். அத்திப்பழம். இது நீங்க சுவிட்சர்லாந்து இருப்பீங்கல. யா, அந்த இது கொலஸ்ட்ராலுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் நல்ல ருசி. அந்த அத்திப்பழம் சிவப்பான்னு ஒரு பாட்டு இருக்கு. ஒரு கடுங்க அந்த பாட்டை கடுங்க. அத்திப்பழம் சிவப்பா அத்தமக சிவப்பா அத்தமக சிவப்பா. இத வாங்க, இத காட்டுங்க. பாருங்க, இது மழை தண்ணி வெள்ளக்காரம் அநியாயமா முதல்ல இத தரணும். பாருங்க, அது நிறைய தண்ணி வேற. இது தரோம். அநியாயமாக்கா போட்டுங்க. அது வரும். இனி மழை தானே, முதல் கொஞ்சம் தண்ணி இல்ல. இப்ப நல்ல மழை வந்து இது சும்மா நோமல் வெள்ளை உருளைக்கிழங்கு. இது வந்து பர்பிள் கலர் உருளைக்கிழங்கு. ராசவள்ளி கிழங்கு தெரியுமா? அதே கலர் தான். காட்டுங்க. அது இப்ப உங்களுக்கு என்னென்ன காட்டுறது? இப்பதான் கிழங்கு வைக்கும் மேலால நெய்ல தாண்டா பாருங்க. இன்னும் கிழங்கு வராது. இங்க பாருங்க, இது கீழே மேலே வரும். கிழங்கு கீழே வரும். வேர்லையோ? இந்த இது இருக்குல்ல கிருஷ்ணா, இது இந்த கலர் தான். அது இந்த தண்டு கலர். அது இந்த தண்டு வெள்ளையா இருக்கு. அது இந்த தண்டு வெள்ளமா இருக்கு. நார்மல் கலர்ல தெரியல. வெள்ளை வெள்ளை வெள்ளை. இந்த பழத்தை காட்டுங்க. இது நல்ல காய். என்ன பழம் இது ஸ்டிக்கிள் பேயா நீங்க சொல்றேன். நல்ல கொஞ்சம் புளிக்கும். இன்னைக்கு சாப்பிடுற பழம். ஆஞ்சி சாப்பிடுற. இப்ப சாப்பிட்டா புளிக்கும் காய். இங்க பாரம் தாங்காம கீழே படுக்குது. இங்க பழுக்குமாமா? நல்ல பழுத்து பெருசா வருமா இல்ல இதுதான் அளவோ? இல்ல, இதே அளவுதான். கொஞ்சம் பெருக்கும். பர்பிள் கலரா வரும். அந்த நெல்லிக்காய் மாதிரிங்கிற கோடு கோட நெல். இதெல்லாம் இப்ப பூசணியால் வச்சிருக்கு. இது அங்கட பூசணி தான். பூசணி வச்சு இது வெயில் படம் மினி எல்லாம் பேரும் கடை கடை. நான் தான் எல்லாமே நான் தான் செய்யறேன். இவராலே அதில்லை. இப்ப இங்கதான் அங்க முந்திரியா பூத்தணிக்கு. முந்திரிய நல்ல பழம். முந்திரி நல்ல ருசியான கொடி முந்திரி. சின்ன சின்ன முந்திரியா? முந்திரிய பழம் என்னன்னு சொல்றேன். தோட்டத்தை தொட்டவன் மந்திரியாண்டு பாட்டு இருக்கும். அப்படி
சின்ன சின்ன முந்தி இதெல்லாம் தோல்ல முளைச்ச காண்டு கிருஷ்ணா இந்த முறை நான் புறம் நட்டு வச்சிருக்கிறேன். எது உருளைக்கிழங்கோ? முளைக்கிறதே அநியாயமாக்க கூடாதல்லோ, அப்ப கொண்டு வந்தாங்க அதை நட்டு இருக்கு. இனி அதுக்கு மண் அணைச்சி விடுதான் கிழங்கு வரும். இதெல்லாம் மெல்லிதான். நாங்கள் ஒரு வருஷத்துல 2-3 கிலோ எடுப்போம் கொத்தமல்லி. நான் என்னுடைய மல்லியெல்லாம் ஒரு வருஷத்துல 2-3 கிலோ மல்லி எடுத்தா அது முந்தி 10-15 கிலோ அந்த வீட்டை. இங்க வந்து நான் கணக்க போடுறேன் இல்லை, என்னடா இரவு அதை ஆஞ்சு புடைச்சு ஒன்னொன்னா தான் இப்படி ஆயிடுறது. புடைச்சு பெரியவே இல்லை. இப்ப இந்த காய் மட்டும் பள்ளியில கொண்டு இந்த கண்ணாடி ரூம் அடிச்சு வச்சுக்க காரணம் என்னமா? என்னண்டா அந்த குளிர் பாருங்க, கொஞ்சம் டென்மார்க்ல குளிர் தானே, இதெல்லாம் உள்ளுக்கு நின்றா டக்கண்டு வரும். வெளியில வச்சா அந்த கீரையெல்லாம் இப்ப வராது. அப்ப என்ன இதெல்லாம் தெரிஞ்சு உள்ளுக்கு வச்சுக்கலாமே? இதெல்லாம் வெளியில நிக்கக்கூடிய ஆக்கள். உள்ளுக்கு நிக்கிறா, வெளியில நிக்க முடிய ஆக்களோ? இந்த இஞ்சால வாங்க உள்ளுக்கு, இஞ்சால வாங்க. சரி சரியா, இங்க வாங்க, நீங்க வழங்கப்படுத்துங்க கொஞ்சம். ஆக்கள் நினைக்குங்கள் நான் தான் இடையில கழிச்சு கொண்டு திரிகிறது. அது பிரச்சனை இல்லை, அம்மா பிள்ளையும் தான் கேட்கும். கிருஷ்ணா, இது உங்களோட வீட்டை வேண்டி சமைப்பியல் கீரையால் இதுதான். இது இலங்கை கீரையா? இலங்கையில இருந்து விதவன் வந்து போட்டீங்களோ? இப்ப வேலைக்க விட்டுடுவேன் கண்டு. ஆனா நான் வார வருஷம் தோட்டம் செய்யறதா இல்லை, என்னடா எனக்கு கையெல்லாம் ஒழிக்கிறது, முழங்கால எல்லாமே இல்லை. நீங்க இதோட சரியா மீனக்கடம் சரியான கஷ்டம். இந்த நேரம் இது காந்திரிவேன், இதுதான் என் பொழுதுபோக்கு. நாங்கள் வந்தோடதான் வீட்டுக்கு வாங்க, இல்லாட்டி நான் பின்னேரங்கள்ல இதுக்காக நிக்கிறது. மத்தியானம் சாப்பிட்டுட்டு சொட்டுக்கு இருப்பேன் வீட்டுக்குள்ள. இது இல்ல, இதுக்கு பேர் கியூகம்பர். அது இப்ப நீங்க இப்ப பிஞ்சாகிறது இல்ல, டக்கு டக்கண்ட நூலுது, நல்ல நீள சகல சாமானும் கிடையாது. இது கத்தரி. இங்க வாங்க பாவக்காய் காட்ட. இந்த முறை இது ஒரு சின்ன பாவக்காய் தான் இப்ப காய்க்குது. இனிப்ப எந்த கொஞ்ச நாளையால பெருசு வரும். இங்க பாவக்காய் பிஞ்சு பிடிச்சிட்டு குட்டி பாவக்காய் அது போன வருஷம் முந்தி காய்ச்சதை நீங்க பார்க்க மாட்டீங்க. இது வெள்ளை பாவக்காய், இது வெள்ளையா வரும். ஆனா மஞ்சள் பூவா கூடாது. இந்த மேல இருக்கு பூ, ஆனா வேற இது கியூகம்ப. இது ஒரு பசலைக்கீரை பருப்புக்க போடுறது. இது பசலைக்கீரை. இது நுள்ளி நீங்க பருப்புக்க போட்டா இறக்கேக்க போடணும். பருப்பு கறிக்கு நல்ல டேஸ்ட். உதப்பு இறக்குமணி என்ன தெரியுமா? என்னண்டு உதப்பு இறக்குமணி இல்ல, நீங்க பருப்பு கறி இது பொன்னாங்காணி. நான் அன்றைக்கு வேண்டி சாப்பிட்டுட்டு கொஞ்சத்தை சரியான விலை தானே இங்க பொன்னாங்காணி, கொஞ்சத்தை தண்ணிக்க வச்சது. அந்த தலைப்பால கொஞ்சம் வச்சா ஃபுல்லா வேர் வந்தது. அந்த கீழுக்கு நிறைய வேர் நின்றது. அப்ப வேற இதெல்லாம் கீரை. நான் இந்த விண்டருக்கு சமரக்க கீரை பண்றேன். இங்க அங்கெல்லாம் கண்டு இதே மாதிரி கீரை தானே. இதே மாதிரி கீரை இது நல்ல டூசி. இதுக்கு பேர் சோனா கீரை இலங்கையில சொன்னது, ஆனா அது உண்மை. இங்க இருக்கிற சோனா நீங்க விரைக்க கூட அந்த உதுவலை எல்லாம் பண்ணி இது சொல்லி எங்க இருந்தா கொண்டு வந்தேன் நான். என்ன இது இந்த விதையும் பிரான்ஸ்ல இருந்தா நான் எடுத்து வந்தேன். சோனகராக்கள் சாப்பிடுற கீரை, ஆனா திறமான சட்டம். இது தக்காளி தெரியுது தானே உங்களுக்கு? அது தக்காளி. தக்காளி தக்காளி பூத்து இருக்கு. அதுக்கு நிக்கிற புடலங்க இருக்குயா. கிளிப்பழம் தெரியும். இந்த கூண்டெல்லாம் என்னமா நீங்கள் அடிச்சதா இல்லாட்டி? இது எனக்கு காத்து அடிச்சு உடைச்சேன். நான் ஒரு பழசு வச்சிருந்தேன். நான் காத்து உடைச்சோடனே எங்களுக்கு இது வந்து போட்டு தந்தேன். ஃபசிக்கிறீங்கன்னு காசு கட்டுறானே வீட்டுக்கு, அவைய வந்து போட்டு தந்தேன். இது 13,000 சொச்சம் முடிஞ்சதான் குருவம். என்னத்துக்கு இது கூட? இந்த இதுக்கு மட்டும். அவங்க வந்து நாங்கள் காசு எடுக்கிறது கூட. ஆனா குறைஞ்ச விலைக்கு வேண்டிட்டு செய்யற கூலிக்கு எக்கச்சக்கம் போட்டு 13,000 சொச்சம் முடிஞ்சது. இது வெந்தயம் முளைச்சி நிக்குது. வெந்தயம் சும்மா இலைக்கா இல்ல, நல்ல வறுக்க நல்ல டேஸ்ட். அதுல போஞ்சி, பர்பிள் கலர் போஞ்சி, மஞ்சள் போஞ்சி அங்க இடையில நிக்குது. இன்னும் ஒரு தரம் காய்க்கல தானே. ஆனா இங்க வெளிநாட்டுக்கு நான் வீட்டை இருக்கிற நல்லி காட்டுறேன் உங்களுக்கு, இந்த செத்தல் காட்டுறேன்னு வாங்க பாருங்க. உங்களோட வீட்டை இங்க வாங்க. ஸ்ரீலங்காலையா? ஸ்ரீலங்கா. இது புடலங்கண்டு. இது ஊர் பைத்தங்கண்டு. அந்த குரங்கு வாழாண்டு நீளமா வேண்டியல் பைத்தங்காய் அந்த கண்டு. இதெல்லாம் இனி டக்கண்டு இந்த தடியில ஏறிடும். இப்படி அப்படி எவ்வளோ சுத்தி படற விட்டோம். காய்கறி இறக்குற நாங்கள் நாங்க பிடிச்சிருக்கிறோம். இங்க வாங்க. அந்த அதுல காட்டின நியூசிலாந்து கீரைண்டு பாத்தியாலே ஒரு கண்டு தான் இதுக்கு நட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா கண்ணாடி டபுள் என்ன ரிபல் வைக்க வரும். வெளியில 20 இதுக்கு ஒக்கச்சக்கமான வக்கையா இருக்கு. நிக்க எல்லாமே ஓடணும். அதான் ஜன்னல் ஓபன் பண்ணதானா
தானா ஓப்பன் பண்ண தானா மூடும். சரி ஓ என்னடா அப்படி இங்கே அது இதில் ஒரு சோலார் ஹைட்ராலிக் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்கு. அங்கே இது பிழைச்சி போச்சு, வேறு இதில் கலண்டு போச்சு. இது தானா தூக்கி கொடுத்து இப்படி வச்சிருக்கும். பேருந்தும் வெயில் போகாம இல்லை கொண்டு கீழே இறக்கும். அப்படி அதில் அங்கே திறந்துருக்கு. இப்போ தானா பூட்டும். அது அதுல அது 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 வேலை செய்யற மாதிரி இருக்குதாம்மா. அது இப்ப வெயில் இல்லையல்லோ. கிவி பழம் தெரியுமா? சென்சரே அங்க அதுல பூட்டி இருக்கு. அது என்னன்னா அதுக்கு ஒரு பாதரசம் மாதிரி ஒன்று இருக்குது. வெயில கண்டோடனே அது வேலை செய்யுது. நீங்க கிவி கண்டு எடுங்க. கிவி பழம் தெரியுமோ? ஒரு இப்படி ஒரு பழம் இருக்கு. எது இது அந்த கண்டு கிவி. இது இங்க வரும். எல்லாத்துக்கும் எங்கீர இங்க உங்களுக்கு ஊர்ல உங்களுக்கு கொவ்வை மரம் தெரியுமா? கொவ்வை அங்க வழிய தனியா காட்டுக்கு எல்லாம் படந்து நிற்கும். வேலி வழிய எல்லாம் கூழுக்கு புளிக்கஞ்சி போடுவீங்க. அதுதான் இது பாரன். இப்ப என்னண்டா நீங்கள் இப்போ எனக்கு சொன்ன மரமும் காயும் எத்தனையோ சாயில நிக்குது. உங்களுக்கு தேவையானதை மட்டும் வைக்கலாம். இதெல்லாம் பற்றி எல்லாம் பயன்படுத்தணும். எல்லாம் சாப்பிட்றேன். நான் என்னடைய ஒரு குணம் இந்த கீரை நான் ஒருத்தருக்கும் அந்த என்ன கீரை சும்மா தான் கொடுப்பேன். மற்றபடி பாவக்காய் விடலைங்க காசுக்கு தான் கொடுப்பேன். ரெண்டாவது கிடப்பினா கடை வேணும். காசு கொடுக்குற அளவுக்கு வருமாமா? காசுக்கு விற்கிறேன். ஆனா லாபம் தானே அவைக்கு. ஃபேஸ்புக்கில் படத்தை எடுத்து கிலோ 50 ரூபாண்டு போட்டா 50 குரோன்னு போட்டா வருங்க. உடனே அடிச்சு போட்டு டெலிஃபோன் அடிச்சு போட்டு வருங்க. வெளியில வாங்கினா எவ்வளோ வரும்? வெளியில வாங்குறேன்டா வெளியில 70 குரோன் இப்ப விற்கிறவா 65. பரவாயில்லையம்மா. நீங்கள் எவ்வளவு கவனிப்பா அவ்வளவு நேச்சுரலா இல்ல வச்சுக்கிறீங்க. அதுக்கு உரமும் போடாம வர்ற பயிர். மற்றது உங்கள்ட்ட 50 ரூபாய்க்கு வாங்குற லாபம் தானே. கீரை இப்ப இந்த வெங்காயத்தால் நான் ஒரு 9-10 பேரை கொடுத்துருப்பேன். இது சும்மா அந்த வெங்காயம் வருத்தம். நான் தனியா வச்சு அதை ஒண்ணும் செய்யல. அந்த நிக்குது வெங்காயம் அப்ப நிறைய கொடுத்து விடுறது. அவைக்கு நிக்குது வெங்காயம் முதல் மற்ற வேற வெங்காயம் ஒரு சில பூ இருக்கு. உண்மையிலே பெருமையா இருக்குது. உங்க ஒரு ஆள் அவகிட்ட சொன்னா வந்து தாங்களே புடுங்குவில்லை கேட்டா கொடுத்து விடுறது. நான் என்ன வெங்காயமோ வெங்காயப்பூ வெங்காயம் எனக்கு இதுல நட்டுறேன். இதெல்லாம் அந்த ஊர் வெங்காயம் நட்ட நான் வடிவா வேற இல்லை ஒரு நோய் பிடிச்சிடுது. நீ அதுக்கு நிக்கிற தனியா மிளகாய் கண்ண என்ன கரை மிளகாய் செத்தல் மிளகாய் எடுப்போம். உங்களோட விட்டையும் கண்டான் இந்த கீரை. நீங்கள் ஒரு தோட்டம் கொத்தேங்க அங்கால மண் கண்டி நீங்கள் இந்த கீரை நிற்கும். உங்களுடைய அம்மா நட்ட சொல்லி இது குப்பை கீரை. இது நல்ல ருசியான கீரை. கிருஷ்ணா இதை நான் வளர பண்றேன்னு சொல்லட்டேன். முதல் இலி எல்லாம் நுள்ளுறது நுள்ள கட்டு விட்டு விட்டு வேற முதல் இப்படி ஒரு சிவம்பரியான கண்டு இப்ப ஒரு கிழமைக்குள்ள இல வந்துடுது. திருப்பி நுள்ளுவேன். ஒன்றொண்டா அந்த இலையெல்லாம் நுள்ளி முழு இலையே நுள்ளி போட்டு நுள்ளி இந்த பெரிய இலையெல்லாம் இப்படி நுள்ளி போட்டு அந்த கண்டடிக்கே தாட்டி விட்டு அதுக்கு ஒரு நல்ல மசாலா எல்லாம் நுள்ளி போட்டு இந்த மரத்தின் அடிக்கே தாட்ட விடுறது. இப்படி கிண்டி போட்டு அது இதுக்குள்ள வச்சு இப்படி மூடி விடுவேன். அப்போ அவருக்கு நல்ல மசாலா அதை எழுத்து டக்கு வளருவேன். இங்க விளையாடுற தெரியுமா? உங்களை யாரும் ஹைட் பண்ணவங்களா இல்லாட்டி இதெல்லாம் உங்களோட அறிவோம்? எந்த விளையாட்டு நானே தான் செய்யறேன். இங்கதான் இருக்கும் வெள்ளாறு ஒரு கண்டு தான் இதுல நிக்குது. நிலத்துல வைக்க அவ்வளவு வந்துடுது. தெரியுதா வெள்ளாறு? தெரியுது. எங்களையும் பொழுதும் போகத்தானே வேணும். ஆனா இந்த வருஷத்தோட நான் இதை விடுறதா இருக்கிறேன்னு காலையில் விடுங்கோ. ஆனா நான் சொல்றேன் விடுறேன்றோட சும்மா கொஞ்சம் அவங்களால ஏல குடிக்கலாம் சொல்லுவேன். கொஞ்சம் நடன் இதை இப்ப நாங்கள் விற்க போறோம்னு போட்டா இதை வந்து கலட்டி கொண்டு போடுவோம் கூட்ட. விற்கலாமா? ஆமா வந்து தாங்களே கலட்டி எடுத்துட்டு போவாங்க. பாரணமா இப்ப பின்னுக்கு ஒரு வீடு நீங்க கட்டிடலாம் இந்த காணிக்க இல்ல. இது ஆக 700 சொச்சம் தான் காணி. இல்ல அளவு கதையை நாங்க கேட்கல. நீங்க கட்டோம்னா கட்டலாம். ஏன்னா அதுக்கு ஒரு பாதை இருக்கணும். இப்ப இந்த பாதை இதால வாகனம் பெறாது இடத்துக்கு. இல்ல நான் உங்களுக்கு தானே நான் கேட்கிறேன். நீங்க உங்களுக்கு நாங்கள் கட்டலாம். ஆஸ்திரேலியாலேன்னா கட்டலாம். இலங்கையிலையும் கட்டலாம் தானே? இலங்கையில இப்ப உங்களுக்கு அனுமதி தருவினோம். நாங்கள் எங்கடா வீடு கட்டுறோம். என்ன நீங்க செய்யல என்ன காரணம்? விடாங்கள் கடைசி மட்டும் அது அதுக்கேற்ற அளவு இதுன்னு சொல்லுவாங்க. இந்த வேலிகளோட ஒட்ட கட்டையிலாது நல்லா உள்ளுக்கியா கட்டணும். அப்ப எல்லாம் அதுகளுக்கு மட்டும் தானே 2 வேலிக்கு மேலே ஒடுக்க காணியல்ல. இதே மாதிரி தான் கிருஷ்ணா ஆஸ்திரேலியால காணிகள் ஒடுக்கி இப்படி நீட்டி கொடுக்குற அங்க கட்டலாம். அங்கே ஆனா அதே தாங்க சொல்லுங்க பூமண்டு இங்க இதை மல்லிகை
இனிதான் பூக்க போறாரு. இது மல்லிகையா? ஓ இது மல்லிகை, நல்ல அடுக்கு மல்லிகை, நல்ல வாசம். டென்மார்க் மல்லிகை உலக நல்ல அடுக்கா இருக்கு, நல்ல வாசம். இந்த ஊர்ல மல்லிகை எப்படி இல்லையே, அதெல்லாம் இப்ப நிறைய பூத்து போட்டு முடிச்சிடுது. இதோ இந்த பூக்கள் மற்றது இனிதான் பெறப்போகுது பூ. இது என்ன சாமான்? இது வந்து பிங்க் லேடி ஆப்பிள். ஆப்பிள் ஆயுது? ஆப்பிள் உங்களை நீங்க வேண்டி சாப்பிட்டுருப்பீங்க. பிங்க் லேடி பெருத்து வருமோ? ஓ டுசியான் ஆப்பிள். ஆனா போன முறை காய்ச்சி நான் எனக்கு என்ன பிடிக்கல, டேஸ்ட் வந்து பிடிக்கல, இனிப்பு இல்லையோ, ஒரு மாதிரி இருந்தது சாப்பிட. அப்ப முதல் அப்படி இருக்குமா வச்சுக்கிறீங்க? அதை நான் சொன்னேன், வேற வெட்ட சொல்லி வேற வெட்டுறாரு இல்லையா, அது கண்ணுல இருந்து இதை போட்டு அவர் வெட்ட மாட்டாரு, நீங்க தானே வெட்டணும். இங்க இதே மாதிரி பழம் மேரமா எது இது? ஆனா பார்த்தா தெரியல. இப்ப தான் பிடிச்சி போட்டு எல்லாம் கருகிறாரு. ஆமா, கிட்டடியில வச்ச இல்லடாக்கு, அது சின்ன கண்டு இல்ல, இது சின்னல இருந்தா நீங்க பழம் மேரம் உண்டு. பழமே கடவுளே. இங்க இங்க வாங்க, இன்னொரு இது காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்குள்ள போன முறையோ ஒரு பூச்சி புழு வந்து இது கூடு கட்டிட்டுது. இங்க முட்டை தெரியுது இல்லோ, நூல புழுவா, சிவப்பு புழு பெருசா வரும். இப்போ நாங்கள் அண்டைய கதைச்சு நாங்கள் இப்படியே பிடுங்கி ஆளை கட்டி கொண்டு அங்க டஸ்ட்பின்ல போட்டு கட்டி போடணும். அங்க வளர்க்க போறீங்களா? அங்க வளர்க்க அதில் கொண்டு எரிச்சு போடுவாங்க. அந்த இதுகளை வந்து எரிக்கிறது நான் பார்த்தேன். அதெல்லாம் அங்க சொன்னீங்களே. ஓ இது பிஎஸ், எது பிஎஸ்? இங்க பிஎஸ் பழம் நல்லா காய்ச்சிருக்கு. போன வருஷம் வந்து நல்லா காய்ச்சது. பெருக்கணும் நல்லா நல்ல வெட்டியா குண்டா வரும். இது என்ன? இதுவும் பிஎஸ் தானே? இது ரெண்டும் பிஎஸ். இதெல்லாம் கொத்தமல்லி. இது கொத்தமல்லி. இங்க வாழை வச்சிருக்கணும் வேறுங்க. இங்க ஒரு குட்டி வாழை உங்களை இந்த தடியால வாழை நட்டது விண்டருக்கு அப்படியே பாட்டு பாட்டுக்கு நிலத்துக்க போட்டுட்டு இனி சமருக்கு வளர. ஆனா இனி நான் அதுக்கு சுத்த வர இப்படி கட்ட இறுக்கி அதுக்கு ரெஜிஃபார்ம் பட்டி அடக்கி மேல மூடி கட்டுறது. அங்க அப்படித்தான் அவரை வச்சிருக்கிறோம். அந்த வாழை நாங்க இல வெட்டி வெள்ளிக்கிழமையில சோறு சாப்பிடுவோம். அப்படியே அப்பா நீங்க தனி ஒரு ஆள் அவ்வளோ வேலை செய்யுங்க. தண்ணி டேங்க் எத்தனை கிடக்கு? 4 தண்ணி டேங்க் கிடக்கு. என்ன இந்த வீடமா நீங்க வண்டி கனகாலமோ? 96 2016. இது என்ன சாமான் சொப்பினுக்கு? அதெல்லாம் இந்த வேலி வெட்டி கட்டி வச்சிருக்கோம். கொஞ்சம் கொண்டு அங்க போட வேலி வெட்டி கட்டி வச்சிருக்கீங்களா? இங்க குப்பைகள் கவனம். இதுவும் வெள்ளாறு தானே? எது இங்க வெள்ளாறு இந்த முறையிலையும் உண்டாக்கலாம். இது விண்டருக்கு உள்ளுக்கு வைக்கிறதுக்காக நான் இப்ப உண்டாக்குறேன். இது என்ன உங்களோட இந்த அறை? இது ஒரு சும்மா நாங்க கட்டி வச்சிருக்கோம். சும்மா கண்டனண்டை எல்லாம் கொண்டு வந்து அதுக்கு போடுறது. ஐயோ பூட்டி போட்டனே. அது பிரச்சனை. உங்களுக்கு மல்லி காட்டணும். இதுல நில்லுங்க, நான் ஓடியா என்ன ஆட்டம்? இங்க மல்லி செத்தல் மிளகாய் காட்டுறேன். நான் வச்சு போன வருஷத்தான். போறீங்களா? இல்ல தானே? ஓகே. அங்க போறீங்களா நீங்க? ஓகஸ் நீங்க போறீங்களா? இல்ல தானே? நூடி பாடி விட்டீங்க. டைம் காணண்டியா வழியில மங்கி நீங்க போகணுமா? இங்க பாருங்க, நாங்க போறோம். இது இங்க உங்களோட சோட்டத்துல எப்படிங்க? அதான் காட்டுறேன். இந்த குத்தம் இல்லையோ கடவுளே, எங்கட ஒரு மல்லி மேய் எனக்கு. ஆனா அதை விட கிளீன். அதனாலதான் நாங்க இதன்றது. நான் ஒருக்கா குஞ்சக்காக்கு மேல எடுக்கணும். உங்களை காட்ட சொல்லி எல்லாம் எடுப்போம் எடுக்க. சரியா பாத்தியலா? நம்புறியலா? சரியான நேரம் கடிச்சு காட்டுங்க. கடிச்சு காட்டுங்க. இதை பூட்டாம போறீங்களாம்மா? கண்டு வச்சுட்டு இது இப்ப என்ன வந்துருக்காங்களா? இல்ல இல்ல, இது எங்கடாக்கு குஞ்சக்கா. குஞ்சக்கா. ஹலோ ஹலோ. வீடியோ வேலையில குஞ்சக்கா. ஓம் ஓம் ஓம். வீடியோ எடுக்க தெரியாத குஞ்சாக்கா வீடியோ கேமரா வீடியோ கேமரா இருக்கா? எடுக்கிறீங்களே அப்பதானே நீங்க கிருஷ்ணா பாக்கலாம். இது கட் பண்ணி போட்டு நீங்க கட் பண்ணி போட்டு திருப்பி அடிங்க சொல்றேன். அது எங்கடையில உள்ள திறப்பு கிடக்கு. திறப்பு இல்ல, அது நான் தம்பி இல்ல வரச்சுன்னா வருவேன். இப்ப அங்க போறோம். எடுத்து கொண்டு வந்து டைம் இல்ல. உங்களோட வீடியோ நீங்க ஆடுங்க. உங்களோட யாருக்கா திருப்பி நான் சும்மா இருக்கிறீங்களாமா?
கட் work எடுக்க தெரியாது. அவ எடுக்கிறோம் நாங்கள் அட்லீஸ்ட் நாங்கள் எடுக்கிறதாச்சும் அவள் எடுக்கலாம் அவள் டக்காண்டு தொழுறாங்க அப்படி இல்லாட்டி நாங்கள் கொண்டு அங்கே இருந்து அடிப்போம். அங்கே அங்கே இப்போ இருப்பியெல்லாம் டைம் அங்கே இருந்து அடிப்போம். அப்போ நாங்கள் விளக்கிடுவோம் என்ன இந்த வீடுகளை காட்ட வித்தியாசமா இருக்கேன். இங்கே பதிவாதான் வீடுகள் இருக்கு. வாடகைக்கு இருக்கு ஆக்கள் இஞ்சால அங்காளி பக்கம் ஆமா அச்சா கடவுளை திருப்பி அதே மாதிரி இஞ்சால என்ன பண்ண நீங்க இதுக்கு நீங்களும் இதுக்கு விட அனுமதி இல்லை நான் அங்காளி என்றல சார் இஞ்சால இஞ்சாங்க எந்த பக்கம் இனி நீங்க இல்ல இனி நீங்க கிருஷ்ணாண்ட பக்கம் வாங்கிக்கோ 3 காரம் பாருங்க அவரே என்ன யோசிக்க போறாங்க நெஞ்ச விடுறாங்க நான் சொல்ல கூடாது நீங்க எடுத்துட்டீங்களே அதுல நீங்க இதுக்கு விட இல்ல அதுல கிருஷ்ணாண்ட பக்கமா அது நேரேன்னு இருக்கலாம் அதுல வச்சுட்டீங்க இவரே பின்னால வந்து அமைச்சர் நீங்க சோ இங்க இந்த வீடுல கொஞ்சம் படி இந்த வீடு இது இதோ மகன் வீடா சோ பா வந்துட்டேன் மாறணுங்க இவரா உங்களுக்கு வழியா அவர் காட்டியிருப்பார் எனக்கு தெரியும். இங்க பாருங்க ஓப்பன் இங்க பாத்தீங்க அவர் வந்திடத்த மணியா கிடக்கு இந்த முன் டிசைனை பாத்தீங்களே இது என்ன ஒரு வடிவு காண்டியோ அது எல்லாம் செய்தவங்க இவங்க எல்லாம் மீனாக்காட்டுக்கு இருந்து இந்த வேலைகள் சரியா ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து அம்மாட மகன் வீட்டை வந்துட்டு போயிருந்தோம். உண்மையிலேயே வந்து அழகான ஒரு வீடு வந்து நல்ல இடத்துல இருக்காங்க. அவங்களோட அன்பு வரவேற்பு எல்லாமே வந்துட்டு சிறப்பாக இருந்துச்சு வந்து. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வீட்டை வந்துட்டு பார்த்துட்டு நாங்கள் அங்கிள்னு சொல்லி காய்ச்சி போட்டேன். அண்டன் இல்லை எனக்கு அங்கிள் தான். சரி ஓகே அப்போ வந்து வெளுக்கிட போகிறோம். புறம் ஒரு நேரம் 3 வரைக்கும் சந்திப்போம். அழகா உங்க இப்பயோ பூட்டையோ கோட்டா உங்களை கூட்டிட்டு போதானே வந்தேன். நோ அப்படி நான் சொல்லவே இல்லை. சொன்னது இல்லை உங்களுக்கு விளங்குது தானே. நான் ஜெர்மனியில நான் டோட்மெண்ட்டுக்கு போகணும். சரியா 900 கிலோமீட்டர் போகணும் இன்றைக்கு. அதுவும் ஜோதிச்சுப்பாங்க அவங்கள. இனி அவரை கொஞ்சம் ஜோதிச்சுப்பாங்க. ஓ நீங்கள் வாங்க தூரத்து இல்லை என்ன பார்க்கணும் அவரை பாத்தியான்னு சொல்லி அவரை பாத்தியா விட்டுருவீங்க நீங்கள். அது கொஞ்சம் அங்க போகணும். முந்தி காத்தவராங்க குத்தல் நடிச்சீங்க தானே அந்த மூவான வருமாளுக்கு உண்மையில உண்மையா நம்ம இராக்கு அங்க டோட்மெண்ட் இராக்கு கூட போயிடலாம் அவளாங்க டோட்மெண்ட் போயிட்டு கோல் அடிக்கிறேன்னு பண்ணா பாருங்க. நான் அடுத்த அவங்க போன் தடவை நீங்க அடுத்த முறை வரைக்கும் வரானே யோசிப்பாங்க. அடுத்த முறை வரைக்கும் வந்து நிப்பேன் ஒரு நாள் சரியா கட்டாயம் சரி வாங்க முன்னு போவோம். இஞ்சி பிளேனி ஒன்று ஆத்த சொன்னா வந்து மெலரம்மாவை குடிச்சு போட்டு போவோம் வந்து. அதோட நீங்கள் பாட பாத்தியல்ல வானம் கூட அளவுல கட்டு இவ்வளவு நேரம் மழை வெயில பாத்தீங்கல்ல வேற பாட வெளுக்கிட்டதானே வெயில் கிட்டது சரியா. இங்க கொக்கா தானே பல்லப்பேடியில வீடு கட்டி இருக்கிறாள் மல்லாவி அக்கா. இதுக்கு என்ன சொன்னவர் தெரியுமா போனோடனே அவனுக்கு டெலிஃபோன் எடுத்து கொடுனா அவனுக்கு ஒரு கதைக்கு வேணும். அவரை யார் அங்க பேசுறாங்களா அவரங்க அவங்களுக்கு நல்ல கிளிப்பு நான் அவர் எங்க இருக்கிறார் அவரை விட்டுட்டு வந்துட்டாரு கொஞ்சம் ஏழாதவரை விட்டுட்டு வந்துட்டாரு. அது உங்களை இனி கேட்க தேவையில்லை நீங்க கதைங்க என்ன இல்ல உங்களுக்காண்டி நாங்க இவ்வளவு வெயிட் பண்ணாக்க நீங்க ஒரு வசனம் கூட காய்க்கிறேன்னா அப்புறம் அர்த்தம் இல்லை. மெலரமா நண்டு முள்ளு சப்போர்ட் எனக்கு இந்த வீடியோ வந்து சமைச்சு தந்து நாங்கள் பாத்துறாங்கல்ல. நீ அங்கவே இந்த கட்டப்பிராயில எடுத்த வீடியோ எல்லாம் நாங்கள் நான் 4 வருஷமா உங்க வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிறேன். பொடிகள் டைம் பேச்சு காட்டேன் போயிச்சு வாங்கி அம்மாக்கு நித்திரையில கிருஷ்ணாவை பார்க்காம அம்மா படக்க மாட்டான்ட்டு வீடியோ பாக்குற உங்களுக்கே நித்திரையில நான் கொள்ளுவேன் யோசிங்க அவன் இப்ப வந்து போட்டியல திருப்பி அதுக்கப்புறம் நிம்மதி மாதிரி எங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க. எது உங்களுக்கு அதை பார்க்கக்கூடியதா என்னது வீடியோ ஜெயிலால வந்து போட தொடங்கின பிறகு என்ன குடிக்கிறீங்க? இல்ல எனக்கு ஒன்றுமே வேண்டாம். இப்பதான் நாங்க சாப்பிட்டோம். மச்சான் தானே ஐவாவோ சந்தோஷம் சந்தோஷமா ஓகே குட். என்னுடைய அண்ணே அதான் அந்த 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 கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற வீடு இவன் அக்கா அங்க இருக்கிறா கிட்டத்தான் கொல்சப்போயில இருக்கிறா. கொசப்போ எனக்கு கொஞ்சம் கொசப்பண்டு டவுன்ல கேனா கேனா
இல்ல நான் அவ அங்கேண்டா அவ குச பண்ணா நான் என்ன வீடியோல இப்படி ஓப்பனா காய்க்கிறானே என்ன சரியில்லை சரி அக்கா என்ன அது சிட்டியா அது நாங்க சொல்ற உச்சரிப்பு நீங்கள் இப்ப சின்ன பிள்ளைகள் சொல்லுவாளே வடிவா நாங்க சொல்றோம் உச்சரிப்பு கொஞ்சம் பிள்ளை நீங்க என்ன என்னத்துல வந்தீங்க கார்லயா ஓகே அப்ப நீங்க பாக்க ஏர்லியா சொல்லிட்டீங்க அப்ப லேட்டா வந்து வா அது அது என்னடா என்னன்னா மீட்டிங் போனாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும் எப்படி வந்தீங்க நின்றது காவல் நின்றது போயிருந்தா அவ்வளவு நான் இவருக்கு நேரத்தோடய சொல்லி வச்சேன் நான் கிருஷ்ணா வந்தா தயவு செய்து எனக்கு ஒருக்கா சொல்ல எவ்வளவு தூரப்பட்டாலும் வந்து பார்க்கணும் பாக்குறேன் என்ன ஆட்டி டெலிவரி அடிக்குதோ அடிக்கு வைப்ரேட் பண்ணுமா அவர் தானே வரியா உங்களோட அவர் வரியா இருக்கு அவர் எடுத்தாருண்டா ஏன் அவர் தான் வைப்ரேட் பண்றதுல தெரியுது கொஞ்சம் ஆர்வமான ஆள் தான் அடிக்குது சொல்லுங்க ஹலோ அங்கே ஹலோ அதான் ஓ ஆக்கள் வந்துட்டேம்மா ஓவர் வந்துட்டாவே ஓம் 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 சந்தோஷம் சந்தோஷம் ரெண்டு கதைச்சேன் ரெண்டு போகணும் இல்ல அது மடிச்சுக்கிறேன் மடிச்சு அட என்ன சரியா அது அது என்னன்னு தெரியும் அட இங்க மடிக்க இஞ்சால் பக்கம் மாட்ட மூந்தது கடை விளையாட்டாங்க என்னண்டாங்க என்ன அவ சந்தோஷம் அவையல் வந்துட்டு பார்க்கணுமென்று வேகம் ஆவலாயிருந்தவியல் வந்துட்டு தான் சந்தோஷம் அப்ப நீங்க இப்ப எடுத்த பார்த்தா வந்துட்டு நம்ம கருத்த மேல நீங்க கதை கருத்த மேல தெரியல இல்ல நான் முக்கியமாய் அவையல் வந்தால் சதைச்சமா இருப்பான் சோ நீங்க அப்படி வாரியலாம் இத மற்ற பார்த்தா வார நீங்க சொல்லிதான் அனுப்பிவிட்டுக்கிறோம் அவருக்கும் சேர்த்து அவ வர முடியாம போச்சுட்டு கவலைப்பட்டவ வந்து ஒரு மாதிரி வந்துட்டான்றோட சந்தோஷம் இல்ல நான் என்னடா இப்ப எங்களை பிடிச்ச ஒரு ஆள் ஆளோட கதைக்கிறீங்கன்னு தெரியுது என்ன ஓ தெரியுதப்பா எனக்கு தெரியாது இவ்வளவு நாளும் குரல தெரியாது ஆறு சொல்லுங்க எஸ்கே இல்ல நீங்க இப்படி கேள்வி கேட்கற பார்த்தா அவரு பாரிச வந்து பார்க்க மோசம் பண்ணாங்க இல்ல அவர் கதைக்கு அனுபவப்பட்ட மாதிரி கதைக்கிறாரு நான் கேட்டுதான் கதை வச்சுட்டு அதுக்கும் அப்பாத 75 விளங்கல என்னண்டு பாரிசவாதம் வந்தாலும் கதை வச்சு உணர்ச்சிகள் இருக்கும் இது அதுவும் தாண்டி நீங்க அப்ப வந்திருக்கலாம் பின்னுக்கு டைம் இருந்து கொஞ்சம் வேறாது அதாவது நேற்றுக்கு ராத்திரியே யாரோட விடுறது யாரை கொண்டு விடுறதுதான் ஒரு மாதிரி அந்த மெனோன்னு சொல்லி கூட நீங்கள் வீடியோ எடுத்த நீங்கள் அவையில வந்து மெனோன்னு சொல்லி குமுதினியா காக்கலா அதைய பார்த்த நீங்களே வந்து ரொம்ப பண்ணீங்க அவ என்ன அவ அதான் என்ன ரெண்டாவது அம்மாண்டு சொல்லி போட்டு அப்புறம் அவாட்ட போவான் விடுறேன் என்ன அவைய விட்டுக்கிட்டு தானே நாங்க இருந்த நாங்க நீங்க இருந்த நீங்கள் இப்ப இல்ல தானே இல்லையா அது அவியலுக்கா சொல்லி இருக்கலாம் நான் அவியலோடையும் கதைச்சேன் நான் அவே சொன்னேன் முந்தி எங்களை விட்டு பக்கத்து ஒரு ஆக்கள் இருந்தா அவட்ட சொல்லட்டு கேட்டேன் என்ன தான் வேணான் என்ன தெரியா நீங்க என்ன தெரியாது நீங்களண்டாக மாட்டேன் ஹலோ ஓ அதெல்லாம் வந்த உடனே சொல்லி போட்டா அதுக்கும் பக்கத்துல இதுக்கும் பக்கத்துல சந்தோஷம் சந்தோஷம் நீங்கள் இன்றைக்கு உங்களோட கதைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் தந்ததுக்காக நன்றி சொல்றேன் சரி அப்ப நன்றா என்ஜாய் பண்ணுங்க இப்ப எத்தனை மணிக்கு கிளம்புறீர்கள் நாங்கள் இப்ப இங்க அம்மா கண்டு தான் வெயிட் பண்ணாங்க ஆள் வந்துட்டு தானே நீ விளக்கிட போறமாங்கள் சந்தோஷம் சோமாயிரங்க வந்து எல்லாம் ஓகே டோன்ட் வரியா ஓகே நன்றி நன்றி சரி ஓகே பாய் 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 அடுத்து எங்க போறீர்கள் அடுத்து உங்களோட விட்டான் வேற ஒன்று பார்த்தனால நீ காய்ச்சா தானே நீ விட்டான் சரி சரி சந்தோஷம் ஓகே ஓகே சந்தோஷமா இருங்கோ ஆமா சரி ஓகே பாய் பாய் சொல்றேன் வைக்கிறமே தெரியல இதா நீங்களோ சின்ன வயசுல எடுத்ததோ இல்லடா மகளே நீங்க அதை எடுத்து காட்டுறீங்களா திருப்பி இல்லையாண்ட நான் சும்மா வாடி கேட்கறேன்னு தெரியாம அப்புறம் என்ன வேற என்ன புது நாங்கள் வெளுக்கலாட்டுமே உடனே வலிக்கிறியே இப்ப என்னோட இது குடிச்சுட்டு தான் வெளுக்கிடுவேன் என்ன என்னோட போட்டோ எடுக்கணும் அவ்வளவுக்கு நான் வடிவா இல்லை இப்ப யூரோப் வந்து கறந்துட்டேன் கேட்கிறாங்களே சிலவுல சுடுதண்ணியில குளிச்சு ஓடி ஆகுறீங்களே என்ன காருக்குள்ள ஒரே ஓட்டம் தானே அங்க இங்க அந்த காருக்குள்ள ஒரு கார்லாம்
ஒரே கார் தான் உங்களோட பிரியா அதுக்கு தானே வந்தேன் அப்புறம் ஒரு இடத்துல இருக்கிறேன் அங்கே இருந்து ஜெயிலுக்குல்ல என்ன எனக்கு 3 மாசம் விசா 1.5 மாசம் ஜெயிலுக்கு 1.5 மாசம் யூரோப்பில் ஏன் சிரிக்கிற நீங்க சொல்லலே வாக்கு சொல்லல உங்களை அதை சொல்லல என்ன உங்களுக்கு அப்படி விசா போராட இந்த ஜெயிலுக்கு இருக்கிற கதை தான் கதைச்சு கொண்டிருப்பேன் இல்ல போனாலும் அதே கதையை தான் கதைச்சு கொண்டிருக்கிறேன் அவ குத்த பாத்தியல எனக்கு நேற்று பார்க்கல அவ என்னண்டா என்ன சொன்னா 7 மணி நீங்க சுவிஸுக்கு வந்து காட்டு கோவத்துல இல்ல தன்னிட்ட வந்து காட்டு அவ தெரியும் ஓ போன இடம் எல்லாம் அப்பா அவங்க குமுதனியாக அம்மா தெரியுமா அதே நான் கூட வீடியோவில் பார்த்துட்டு உடனே சொன்னேன் மனு ஆக்கள் போய் நிக்கிறேன் அவ இப்ப எங்க இருக்கீங்க சொல்லுங்க அப்ப எங்க கோபோல இருக்கிறோம் அதுகிட்ட தானே நாங்கள் இருந்தாங்க எப்ப வந்த நீ அங்க உண்மையா பேசு கிருஷ்ணா அங்க போனியா கோபுரோல நீ இப்ப எங்க இருக்கிற நான் கோபோல நின்றுதான் காலமை வந்தேன் நான் இங்க ஓ ஏன் அவ உங்களோட ஹைக்கிறவாவேவா இல்ல எங்களுக்கு தெரியுமா அவையில தெரியுமா அப்போ எந்த மனுஷனாக்களுக்கு நல்லா தெரியுமா அவையில அப்ப இப்ப தூரம் தானே அதாவது அங்க வந்தது நான் வடிவா வந்து சந்திச்சிருப்பேன் இது என்ன பெரிய தூரம் அது தூரம் தானே உங்களுக்கு அது ஒரு 10 நிமிஷம் இது எவ்வளவு நிமிஷம் இது 3/4 மணித்தியால அதுக்கு என்ன 40 நிமிஷம் 30 நிமிஷம் காண்டி கூட வச்சு வலிக்க மாட்டேங்குது நாய்க்கு நீ கிடக்கா அதாரம்மா அப்ப சந்தோஷம் தானே சரியான சந்தோஷம் சரி எவ்வளோங்க நீங்க எப்போ கடைசி அவருக்கு வந்தீங்க நான் இப்ப 2 வருஷத்துக்கு முந்தைய வந்தேன் அப்புறம் அதே மாதிரி தானே இப்ப நான் கனவசம் நான் சொல்லலாம் கொஞ்சம் மாறி இருக்கு ஆனா நான் இந்த வரைக்கும் நீ பிறந்திருக்க மாட்டேன் நீங்க இந்த வரைக்கியோ எத்தனை 96 4 வயசு 4 96 வந்துட்டேன் உங்களுக்கு நான் பிறந்த ஆண்டு என்னதுதான் இல்ல இவன் பிறக்கே இல்ல இவன் 30 வயசு தான் அந்த பிறந்த நாள் கடைசி அது பிறந்த நாள்ல சும்மா இல்ல சொல்றது உண்மையை நான் என்னண்டு பிறக்கே இல்ல நீதான் 30 பிறந்த நாள் வேற இந்த கொழுக்கட்டைக்கு பிறந்த நாள் நடந்திருக்குது மோதத்துக்கு இங்க டென்மார்க்ல மோதத்தா கொழுக்கட்டை என்று சொல்றீங்க அப்ப நாங்கள் வெளுக்கிட போறோம் உங்களுக்காண்டி மட்டும்தான் வெயிட் பண்ணுங்க இருந்த பெரிய சந்தோஷம் உண்மையில சரியா கவலைப்பட ஏன் திரும்ப டென்மார்க் வர மாட்டீங்களா வருவேன் கொஞ்ச நாள் செல்லும் அப்ப எங்கிட்ட விட்டு வருவீங்களா ஓசுக்கு இனி வரைக்கும் பரிவாரம் கூட வருவார் என்னது கவிதா சக்னியா கூட வருவாராம் இனி வரைக்கும் கவிதா சக்னியோட ஆமா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் 2 ஒரு பொண்ணு அதைத்தான் பார்த்தேன் அவரை காணல அங்க அதான் கேட்டேன் அவர் அங்க இருக்கிறார் மகள் அது மகளும் அவ எங்க இருக்கிறேன் ஆஸ்திரேலியா அதான் உங்களுக்கு அந்த தோட்டத்துக்கு ஆஸ்திரேலியா கதை வந்தேன் இல்ல அது இங்க விக்குது அந்த கீரை நியூசிலாந்து கீரை சரி உங்களுக்கு என்ன பேர் பவி முழு பேர் பவி தானோ விஜயராணி பவி என்று கூப்பிடுறது அப்ப நாங்க முடிப்போம் அந்த நாட்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க நான் கடைசியா இவர் சொன்னவர் என்னன்னா அண்டனுக்கு அடிச்சா அண்டனோட போட்டு அப்படியா சரி அப்ப மேலதாம்மா சந்திச்ச சந்தோஷம் நாங்க வரங்க போறோம் டைம் அது வந்து கடைசியா உங்களுக்கான தான் வெயிட் பண்ணாங்களே சரியான சந்தோஷம் உங்களுடைய அண்ணா மூத்தண்ணா இங்க வச்சுக்கிறார் தையல் கடை சாரி அடியில் மந்தியில பெட்ரோல் செட்டுக்கு மேல அந்த கேக்கோ அதான் ஊருக்கு வரைக்கும் கொண்டு வந்தீங்களா இல்ல ஏன் இல்லையா தனியார் கொண்டு அங்க சாப்பிடுங்க எங்க டீ எல்லாம் குடிக்க சாப்பிடுங்க வழி இல்லை கொடுத்து நான் சாப்பாடு விஷயம் கேட்டா அவரை தான் பாப்பேன் இருக்கா நிறைய இருக்கேன்னு அப்போ இருக்கட்டும் நீங்க சாப்பிடும்
அப்ப சந்தோஷம் நாங்க முடிச்சு கொள்வோம் வந்த இடத்த கன பேரை பார்த்தது என்னன்னா போற இடமெல்லாம் நிறைய பேர் வரானு அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் எல்லாம் ஆனா எடுக்கிறாங்க கிருஷ்ணா போட்டு விடுறேன்னு சொல்லுங்க. என்னண்டு என்ன ஆனா இவரை வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு போட்டோ எடுங்க நான் போட்டோ தான் முக்கியம் எனக்கு இவரை வச்சு கொண்டு எடுக்கணும் என்ன பொம்மை செலும்பு வச்சிரு. நீங்க என்ன பாருங்க நான் போன பாக்குறேன் அப்படி வித்தியாசம் வர வேண்டிய ஓகே சொன்ன மாதிரி எல்லாம் செய்யறீங்க நல்ல காது நல்ல கூர்மா போல எப்படி என்னன்னா நீங்க இப்ப கொழும்புக்கு வெளிக்கிட்டீங்க எங்கட அக்காண்ட மருமகளார் கீர்த்தன் மச்சான் உங்களுக்கு தெரியுமா சின்ன அக்கா புறவாதி ராதா உபாதி நீங்க புறவாதி உங்களோட கதை இருக்குமா இல்ல கிளியண்டு என்னது அப்ப அவ உன்னை தேடி வந்தவாங்க பிரான்ஸ்ல இருந்து எங்கட மருமகள் புள்ளி உண்டு பிரான்ஸ்ல இருந்து என் காசு மனைவி கொடுக்கறேன் ஏன் இப்ப தேடி இன்னும் தேடி வந்தது சும்மா பாக்க நீங்க வந்த மாதிரி பாக்க வந்த இடத்துல நீ அப்ப கொழும்புக்கு வலிக்கிட்ட அப்ப பிரான்ஸ்ல இருந்து ஜாப்பான் வந்தா கொழும்பு வருது சரி ஆட்ட கேட்டா ஐயா நாங்க காட்டுற கண்டு கொஞ்சம் பேர் வச்சுங்க அவையிட்ட கேட்டீங்க காட்டி ஆனா பேருந்து கூட அண்ணாவை ரோட்டுல கண்டுதாராம் சின்ன கேவம் இதை கொடுத்துட்டு பார்க்க கிடைச்சி கொடுத்து வைக்கல அதுக்கண்டே வந்த வாங்க பருத்துறைக்கு சரியா அப்ப நீங்க இங்க வேற ரயில்வேலுக்கு இங்க வந்துட்டீங்க நல்ல சொல்லிட்டீங்க இதா அவ பார்த்தா எடுக்கட்டும் அதான் நான் இப்ப போட்டோ எடுத்தேன் அவக்கு இப்ப உடனே அனுப்புவோம் உடனே சரி அனுப்புங்க அப்ப கேட்டா சொல்லுங்க முடிச்சு கொள்ளுவோமே நான் கேர்னிங்லயும் உங்களோட அன்பான சொந்தங்கள கேர்னிங்ல நிறைய பேர் இருக்காங்க நான் உங்களை கண்டென்ட் வீடியோ போட மற்றவங்க குழம்பாங்க ஒருத்தர் குழம்பாங்க அடுத்த முறை வரைக்குள்ள வடிவா சந்திப்போங்க வாங்க திரும்ப சரி அதான் சரியா நீங்க எல்லாம் கல்யாணம் கட்டி வடிவா எல்லாம் பேர பிள்ளை எல்லாம் கட்டி சுகமாங்க நான் திருப்பி எனக்கு யூரோப்புக்கு வந்து எல்லாம் பார்த்து யூரோப்புக்குள்ளே பார்க்க வேண்டியானே யூரோப்புக்குள்ள உங்களை பார்த்தா அப்புறம் வேற பார்க்க மனம் வருது இது இளமாக்களை பார்த்து சொன்னா தானே பிரச்சனை உங்களை பார்த்து அம்மாவுக்கு ஒரு 65 உங்களுக்கு ஒரு 70 போடுவோம் சரிதானே சரி அப்ப முடிச்சு கொள்ளுவோம் சந்தோஷம் ஓகே நீங்க முடிச்சுங்க அப்போ வீடியோ நாயோ சரி சந்தோஷம் அப்ப இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம்பா